ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. எதில் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் மெசேஜில் தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்காக ரிப்ளை வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன கொஸ்டின் என்னென்ன ஆன்சர் பண்ண போகிறேன்றதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஊரில் வந்து எப்போ பொங்கல் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் பொங்கல், 8ஆம் தேதி திங்கக்கிழமை தான் பொங்கல். அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து விரதம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம், எங்கள் வீட்டில் விரதம் தான் இருக்கும். எங்கள் அப்பா வந்து பூ இறங்க போகிறாங்க, அதுக்காக தான் நாங்கள் விரதம் இருக்கோம். நாளைக்கு தான் பொங்கல். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஸ்ரீவிக்கு வந்து வந்துடுங்க. ஸ்ரீவி பெரிய மாரியம்மன் கோயில்னு சொன்னாலே எல்லா பேருக்குமே தெரியும். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கோயிலுக்கு வாங்க. கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா சரி கூட்டம் இருக்கும், இது எல்லாமே செம்மையாக இருக்கும். வாங்க, முடிஞ்சால் வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து நான் எங்கள் அப்பா வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்து இப்போ ஒர்க்குக்கு போயிட்டாங்க. வர்றதுக்கு வந்து லேட் ஆகும், 7 மணிக்கிட்ட தான் வருவாங்க எங்கள் அப்பா. எங்கள் அப்பா வரும்போது பார்த்தீங்கன்னா ரேடியோலாம் மாட்டிட்டாங்களா, ரேடியோவில் வந்து சாங் போட ஆரம்பிச்சிருவாங்க, பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் பேசுகிறதே கேட்கல. மதியம் ஆயிடுச்சுனாலே போட ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கேன். நாங்கள் பேசுகிறதே கேட்காது. அதுக்காக தான் இப்போயே நம்ம வீடியோ எடுத்துருவோமே அப்படின்றக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மட்டும் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல போகிறேன். என்ன கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொப்பை போட்ட மாதிரி இருக்கும், வயிறு வந்து பெருசாக இருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப கிண்டலாக பேசினாங்களா இல்லைன்னா ஒரு அக்கறையாக சொன்னாங்களா என்னன்றது தெரியலை. ஏன் உங்கள் அப்பாவுக்கு அது என்ன தொப்பையா, அது என்னது பானை மாதிரி இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. எங்கள் அப்பா வந்து ஓவராக சாப்பிட்டு தொப்பை போட்ட அப்படிலாம் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணவே கூடாது, ஆனால் எங்கள் அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணி அந்த வயிறு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாகிடுச்சு. அதுக்கு வந்து டேப்லெட் வந்து கரெக்டாக போடணும். எங்கள் அப்பா டேப்லெட்டுமே கரெக்டாக போட மாட்டாங்க. அதுக்காக தான் வயிறு வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிட்டு தொப்புன்றது நினைக்காதீங்க. அவருக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணதுனால தான் அப்படி இருக்குது. அதுவும் எங்கள் அப்பா வந்து கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னா அவ்வளோவா இருக்காது. எங்கள் அப்பா சொல்கிறதே கேட்காம ட்ரிங்க்ஸ் பண்ண டேப்லெட் போடாமல் இருந்ததுனால அப்படி இருக்குது. மூணாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து ரீல்ஸு இல்லைனா ஷார்ட்ஸ் வந்து 1-2 பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு சில பேருக்கு அதுதான் எங்கள் அப்பான்றதே தெரிய மாட்டேங்கி, அதுதாங்க எங்கள் அப்பா. சில பேர் மெசேஜ்லேயே கேட்காங்க, அது யார் அப்படின்னு கேட்காங்க. அதுதான் எங்கள் அப்பா. நான் ஒரு வீடியோவில் வந்து மென்ஷன் கூட பண்ணியிருப்பேன், அப்பா பொண்ணுன்னு மென்ஷன் கூட பண்ணியிருப்பேன். அதுதாங்க எங்கள் அப்பா. எங்கள் அப்பா கூட தான் நான் ரீல்ஸ் போட்டுட்ருக்கேன். எனக்குன்னு வேறு சப்போர்ட்டிங்க்கு வந்து யாருமே கிடையாது. எங்கள் அப்பா மட்டும்தான் சப்போர்ட்டிவாக இருப்பார். ரீல்ஸுமே என் கூட எடுப்பார். ஷார்ட்ஸ் எடுக்கணும்னா நான் சொல்லி கொடுக்குறத அப்படியே செஞ்சுருவாங்க. யார் என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா வந்து இந்த ரீல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரீல்ஸு வீடியோஸ் யூடியூப்பு அதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். எங்கள் அம்மாவுமே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. ஏன் தெரியல, ஊடால வந்து இந்த சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த போட்டு கொடுக்கறதுனால இப்போ எங்கள் அம்மாவுக்கே மனசு மாறிடுச்சு. வேணாம், நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனசு மாறிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மாறினா நல்லதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க எனக்கு தான் சப்போர்ட்டிவ். அதுலேயே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வரைக்கும் எங்கள் அப்பாவுமே என் கூட வீடியோ போடுவாங்க. அவங்களுக்கு நேரம் இருந்தால் எங்கள் அப்பாவும் நானும் சேர்ந்து போடுவோம். இல்லை அப்படின்னா நான் மட்டும்தாங்க ரீல்ஸ் போடுவேன். 4th கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலேயும் சரி என்னுடைய ஐடி நேமு சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சிதா குவீன் அப்படின்னு வச்சுருப்பேன். அதை பார்த்துட்டு என் நேம் தான் அச்சிதா நினச்சிட்டு சொல்கிறாங்க. அச்சிதா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னைய வந்து மெசேஜ்லேயுமே அப்படி தான் சொன்னாங்க. என் பேர் வந்து பார்த்திங்கன்னா அச்சிதா கிடையாது. என்னுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டீஸ்வரி. என்னுடைய பாப்பாவுடைய நேமை தான் நான் வந்து அச்சிதா அப்படின்னு வச்சுருக்கேன். என்னுடைய நேம் அது கிடையாது. இது சில பேர்த்துக்கு தெரியாதனால நான் சொல்கிறேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும், பட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதையும் பார்த்துட்டு சில பேர் வந்து எனக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க. ஆமாம், இது எனக்கு தெரியாதாங்க, உன் பேர் பாண்டீஸ்வரின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். வீடியோ பார்க்குறவங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரியாது, அதுக்காக தான் இந்த ஆன்சர் பண்ணேன். 5th கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எந்த ஊரில் இருக்கேன்ட்டே தெரியல சில பேர்த்துக்கு. நான் எந்த ஊரில் இருக்கேன் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், அந்த ஊரில் தான் இருக்கேன் நான். அது எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா ராஜபாளையம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ராஜபாளையத்துக்கு முன்னாடி தான் இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த ஊரில் தான் நான் இப்போ இருக்கேன். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருந்த அச்சிதா குவீன் வந்து வந்துட்டாங்க. யாருன்றதை நான் இப்போ காமிக்கேன் பாருங்கள். ஒரு பேர் அழகி பாருங்கள், இந்த தான் இருக்காங்க.
அவங்க தான் அச்சிதா. என் பேர் வந்து அச்சிதா கிடையாது, என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டீஸ்வரி. இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கொஸ்டினை தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க மெசேஜில். ஒரு 2 பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து அவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் கிடையாது என்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்குறதுக்கு. இதையே சில பேர் சொல்லுவாங்க. எல்லா பேர் சொல்கிறத கேட்டால் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. அதுக்காக தான் நான் இந்த வீடியோலேயே சொல்லிக்கிறேன். என்கிட்ட வந்து ஒரு 2 பேர் தான் கேட்டாங்க. அவங்களுக்கு ரிப்ளை மட்டும்தான் இந்த வீடியோ. ஒருத்தவங்களுக்கு அதுலேயுமே நான் ரிப்ளை பண்ண தான் செஞ்சேன். என்கிட்ட மெசேஜ் பண்ணால் யாராக இருந்தால் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண தான் செய்வேன். வீடியோவாக போட்டிருக்கேன், இப்போ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான டங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் வந்து எங்கள் ஊர் பொங்கலுக்கு வந்துடுங்க. பொங்கலுக்கு வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஜெய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.